நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவர். 1972 இயக்கத்தை துவங்குகிற போது 77 சட்டமன்ற உறுப்பினராக 26 வயதிலே தேர்தல் களத்தில் நின்றவர். புரட்சி தலைவரும் பார்த்தேன், புரட்சி தலைவர் அம்மாவை பார்த்ததற்கு பிறகு புரட்சி தலைவரை பார்க்கின்ற காலத்தை நான் கூண்டு விடுத்துக் கொண்டிருக்கிறேன். என்று சொன்னால் அந்த காலம் மிக விரைவில் வருகிறது என்பதை நான் உணர முடிகிறது. நான் இதை சொல்வதற்கு காரணம், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே என்று புரட்சி தலைவர் பாடினார். அந்த பாடலுக்கு ஏற்ப நாளை தீர்ப்பெழுத போவது நம்முடைய தளபதி மட்டும்தான் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் குறித்து காட்ட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, அவருடைய வரலாற்றை பார்க்கின்ற போது ஜனநாயகத்தை முடித்தாலும் முடக்கப்பட்டாலும் ஜனநாயகத்தை காக்கின்ற ஒரே குரல் நம்முடைய தளபதியுடைய குரல் என்பதை நாட்டு மக்கள் உணர்வுகளுக்கு காலம் விரைவிலே இருக்கிறது என்பதை நான் நிலையத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய வேகத்தையும் பார்க்கின்ற போது மணி 2 மணியாக பசி வந்தால் 10 பறந்து போய் விடுவார்கள். பசியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. புரட்சி தலைவரை தமிழ்நாட்டை முதலமைச்சராக உருவாக்கி காட்ட என்ற சூழலை ஏற்று இங்கே பணியாற்றுகிற உங்களை அத்தனை பேரும் பார்க்கின்ற போது நாளை தமிழகம் மலரப் போகிறது. இங்கே எடுத்து சொன்னார்கள், பேருந்து நிலையத்தை பற்றி சொன்னார்கள், சாலை வசதியை பற்றி சொன்னார்கள், தொழிலாளிகளை பற்றி சொன்னார்கள், நாட்டு மக்கள் இங்கே நலிந்து போய் கொண்டிருக்கிற நிலையை இங்கே எடுத்து சொன்னார்கள். நாளை தமிழகம் மலரப் போகிறது. நாட்டு மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. போகிற காலம் மிக விரைவில் இருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு சொல்கிறேன், புரட்சி தலைவருக்கு அம்மாவுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி, ஒரே சக்தி நம்முடைய தளபதி மட்டும்தான். அன்றைக்கு அருமை சிவா அவர்களை நான் பார்த்தேன். நான் மனதை நினைத்தேன்.